கமருதீன் சும்மா உட்கார்ந்தாலும் கூட, பார்வதி தான் மடியில தூங்கிட்டு, சாஞ்சிட்டு, கால் மேல கால் போட்டுட்டு, பார்வதி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அப்படியே மேனிபுலேட் பண்ணி திவாகர் கிட்ட ஒரு மாரி தப்பா சொன்னாங்க. திவாகர் வந்து ஒரு சண்டையில உளறிட்டாரு. இது மாரி நீ தானே தப்பா பண்ணிட்டு இருக்கன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பிரஜனும் உள்ள வந்ததுக்கப்புறம் கமருதீனுக்கு ஏதோ ஹிட் ஆயிட்டு, பார்வதி கிட்ட போய் தனியா போய் சண்டை போட்டாப்ல. இந்த மாரி பேசிக்க வேண்டாம் பார்வதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பேசாம இருந்தாங்க. பட் கமருதீன் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. மறுபடியும் ஏன் ஜாயின் ப்ரோ பண்றாங்க? அதுதான் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. நான் அதுதான் ப்ரோ சொல்றேன். இப்ப அ பிரஜன் இருக்காருல்ல. பிரஜன் வைல்ட் கார்ட்ல வந்திருக்காரு. அவர் ஃப்ரெண்டோ, ஃபேமிலியோ கிடையாதுல்ல. அவரு ஒரு கண்டஸ்டன்ட் தானே கூடார வந்திருக்காரு. அவர் சொல்றத கரெக்ட்ன்னு எப்படி 100% நம்ப முடியும்? அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல. கேம் பிளேவா இருக்கலாம். என்ன பண்ணாலும் அது நம்ம நம்ப முடியாதுல்ல ப்ரோ. நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம வந்து அத போய் முன்னிறுத்த முடியும். இப்ப நீங்க எல்லாம் ஓகே. இப்ப வந்து ஒருத்தர் சொல்றாங்க, "உன்ன பத்தி அவ பின்னாடி பேசிட்டு இருக்காடா." எல்லாரும் சொல்றாங்க. பட் எல்லாரும் பிளேயர்ஸ்ல. அப்ப ஒருத்தர் சொல்றத நீ எப்படி 200% நம்ப முடியும்? ஓகே. பட் ஆனா பார்வதி சொன்னது உண்மதானே ப்ரோ. அதுதான் ப்ரோ சொல்றேன். பார்வதி சொன்னது உண்ம. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. இப்ப டெலிவிஷன் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. ஏன் அவனுக்காக நியாயம் கோரல எழுப்பல? அத கொண்டு வந்து ஒரு குறும்படம் போட்டு அவன காமிச்சு அப்ப அவன் ஹீரோ ஆயிருவான்னு பயப்படுறீங்களா? கரெக்ட். காமிச்சிருந்தாங்கன்னா ப்ரோ ஒரு ஷோக்கு எலிவேஷன் வேணும் ப்ரோ. அந்த எலிவேஷன் கமருதீனுக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்கிறது தான் என்னோட கோவமே. மாஸ்க் டாஸ்க்ல ஜெயிக்கிறான். அதுல நீ ஜெயிச்சிட்டேன்னு ஏன் சொல்ல முடியல? உன்னை எல்லாரும் ஜெயிக்க வச்சாங்கன்னு சொல்றீங்க. இப்ப பாரு பின்னாடி பேசுறாங்க. பேக் டச்சோ சம்திங் ஏதோ பேசுறாங்க. பேசும்போது நீங்க என்ன பண்ணணும்? எதுக்கு அப்படி பேசுறீங்க? ஓகேவா? அப்படி நீங்க அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா பேசியிருந்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்கும். இதே கமருதீன் பேசியிருந்தானா என்ன ஆயிருக்கும்? உடனே போட்டு காமிச்சு அசிங்கப்படுத்தி வரும்ல. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அந்த மாதிரி தானே ப்ரோ இருக்கு. அப்ப அந்த எலிவேஷன் ஸ்பேஸே குடுக்க மாட்றாங்கங்கிற. அப்ப என்ன நடந்தாலும் நடக்கட்டும் ப்ரோ. போட்டுமே. ஓகே. அதுக்கு டைம் இருக்கு ப்ரோ. எல்லாத்துக்குமே டைம் இருக்கு ப்ரோ. இன்னைக்கு இப்படி பேசுறாங்க. நாளைக்கு வேற மாரி பேசுவாங்க. நாளைக்கே ஒரு சண்டை வரும். பார்வதிக்கும் இதுக்கும். அது கண்டிப்பா ஒரு நாள் வெடிக்கும். நீங்க 2 பேருமே வேணாண்டின்னு எனக்கு ஒரு நாள் சொல்லுவான் பாருங்க. அவன் அதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கான் நான் நினைக்கிறேன். 2 பேருமே வேணாம். ப்ரோ நகர்த்தி கொண்டு போணும் ப்ரோ. ஷோவை இன்னும் ஒரு 50 நாள் இருக்குல்ல ப்ரோ. நீங்க எப்படி கொண்டு போக முடியும் நீங்க நினைக்கிறீங்க? எல்லாமே ஒரு வகையான கேம் ஸ்ட்ராட்டஜி தான் ப்ரோ. நீங்க இப்படி பாக்குறீங்களே. அவன் பார்வை கையில வச்சிருக்கான்ட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் யோசிக்கிறீங்களா? இப்ப இவரு பிரவீன் வெளியே வந்தாரு. வந்துட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. எல்லாரும் கேட்டீங்களான்னு தெரியல. கமருதீன் ஸ்மார்ட். ஆமா. ஏன்னா எவ சண்டை போறாளோ அவளை அடக்கி வச்சுட்டான். அதுவா தான் நான் பாக்குறேன். நீங்க கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். நெய்க்கு வந்ததுல சண்டை. ஆமா. இப்ப நெய்க்கு வந்தது ஓகேவா? இந்த மாதிரி சின்னதுக்கே ஒருத்தன் சண்டை போடுறான்னா பெருசுக்கு எப்படி சண்டை போடுறான்? அந்த பயம் கண்டிப்பா பாருக்கு இருக்கு. பாரு பயப்படுற ஒரே ஆள் கமருதீன் மட்டும்தான். ஆமா. இல்ல பாருவோட பயத்தை எப்போ பார்த்தேன் அப்படின்னா, அந்த பிரச்சனை ஏதோ சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன